அனைவருக்கும் கலை வணக்கம். தினம் ஒரு தொழில்நுட்ப பயிற்சியாக இந்த நிகழ்நிலை பயிற்சி நடந்து கொண்டு வரும் தொடர்ச்சியாக இன்று ஈனாம் பற்றிய ஒரு பயிற்சி. இதில் விரிவுரை ஆற்ற இருக்கும் விரிவுரையாளர்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா, இப்ப இவங்க 2 பேர், அதாவது மார்க்கெட்டிங் வேளாண் வணிகத்துறையிலிருந்து திரு நிரஞ்சன் வேளாண்மை அலுவலர் அவர்களும், மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து திருமதி பிரதிபா கண்காணிப்பாளர் அவர்களும் இப்ப பங்கேற்றிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே விரிவுரைட்ட போறாங்க. இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வேளாண் உற்பத்தி பொருட்களை, விளைபொருட்களை சந்தைப்படுத்துறதுல இந்த ஈனாமோடைய பங்கு எப்படி, நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இவங்க விரிவுரைட்ட போறாங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் காலை வணக்கம். இப்ப நம்ம ஏஓ சார் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லா பொருளும் நம்ம ரொம்ப எளிமையா ஆன்லைன்ல வாங்கிட்டு இருக்கோம், வித்துட்டு இருக்கோம். சோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலியமா நம்ம ஏன் வேளாண் பொருட்களை விற்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு 2016 ஏப்ரல் 2016 எடுத்துட்டு வராங்க. அப்ப கொண்டு வந்ததுதான் இந்த ஈனாம் அப்படிங்கிறது. இந்த ஈனாம் திட்டத்தின் மூலியமாக வேளாண் பொருட்களை ஒரு விவசாயி தங்களோட பகுதியிலிருந்து இந்தியா முழுவதும், அதாவது நீங்க இன்டர் ஸ்டேட்டும் பண்ணிக்கலாம், இன்டர் மண்டி இல்லாட்டி இன்டர் டிஸ்ட்ரிக்ட் எதுனாலுமே நீங்க பண்ணிக்கலாம். இந்தியா முழுவதும் ஒரு பொருளை நீங்க அங்க இருக்கிற அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலரை போய் நீங்க பார்த்து அங்க பதிவு செஞ்சு அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற எந்த இடத்துல வேணாலும் நீங்க வித்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இதோட நோக்கம், ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாராம்சம் ஏன் முக்கியமா நம்மளுக்கு கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பொருள் விளையும், அந்த பொருளுக்கு நம்ம ஊர்ல ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே அதே பொருளை தான் விளை வச்சிருப்பாங்க. சோ அந்த பொருளுக்கு நம்ம ஊர்ல என்னைக்குமே டிமாண்ட் இருக்காது. இப்ப பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பழனி பஞ்சாமிர்தம் நம்ம பழனியில போய் வாங்கிட்டு வந்தோம்னா அதுக்கு என்னைக்குமே ரேட்டு கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல கொண்டு யாராச்சும் வித்தோம்னா அதுக்கு ரேட்டு ஜாஸ்தி இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஈரோடு மஞ்சளா இருக்கட்டும், தேங்காய், அந்த பொள்ளாச்சி தேங்காய், இது மாதிரிலாம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு தனித்துவங்கள் இருக்கும்ல. இப்ப நம்ம கந்தரக்கோட்டை முந்திரி, இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கிறப்ப அது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வேற வேற மார்க்கெட்ல நம்மளோட பொருள் தேவைப்படும். சோ அவங்களும் நம்மள நேரடியா பார்த்து வாங்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது, நம்மளும் இங்க இருந்து நேரடியா கொண்டு போய் அவங்கள்ட்ட விற்பனை செய்ய முடியாது. சோ இந்த நேரடியா நம்ம பாத்துக்கிறத ஆன்லைன் மூலியமா பார்த்து விற்பனை செஞ்சுக்கிறதுக்காக எளிமைப்படுத்தி தரதான் இந்த ஈனாம் திட்டம். இந்த தமிழ்ல சொன்னோம்னா தேசிய மின்னணு வேளாண்மை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் 2016 ஒரு 8 மாநிலத்துல மட்டும்தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஆனா தற்போது இது 23 மாநிலத்துக்கு விரிவாக்கப்படுத்தியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், அவங்க விரிவாக்கப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 157 ரெகுலேட்டட் மார்க், அதாவது 157 மண்டியில ஈனாம் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம புதுக்கோட்டையில மொத்தம் 3 இடத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு அறந்தாங்கி, இன்னொன்னு ஆலங்குடி, இன்னொன்னு இலுப்பூர். இது என்னென்ன பொருட்களுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு தானியங்கள், அது உங்களுக்கு தெரியும், நெல்லு, கம்பு, இது மாதிரி இருக்கிறதுக்கு. அப்புறம் எண்ணெய் வித்துக்கள்னா கடலை, அது மாதிரி எண்ணெய் எடுக்கிறதுக்கு என்னென்ன தானியங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோமோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். அப்புறம் பழ வகைகள், ஒரு 45 பழ வகைக்கு இது பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் காய்கறிகள், அப்புறம் இது இல்லாம நம்ம மசாலா, இப்ப நீங்க மிளகாத்தூள், அப்புறம் டர்மரிக் பவுடரு, இது மாதிரி விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் இதர பொருட்கள்லாம் நீங்க இது இல்லாம நிறைய வேளாண், இப்ப காட்டன், அப்புறம் கோப்ரா, இது மாதிரிலாம் பொருட்கள் இருக்கும்ல, இந்த மாதிரி பொருட்களுக்குமே நம்ம இது மூலயமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தற்பொழுது 219 வேளாண் பொருட்கள், அதாவது 219 219 வேளாண் பொருட்களை நம்ம ஈனா மூலியமா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நம்மளுக்கு என்ன நன்மைகள் விவசாயிகளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குது, இது ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம மேடம் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவுட்லுக் மட்டும்தான் அதை பத்தி நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு பிட்டிங் நடக்கும். நீங்க ஒரு பொருளை ஈனாம் ஆப் மூலியமாவோ இல்லாட்டி ஈனாம் வெப்சைட் மூலியமாவோ அங்க இருக்கிற உங்களோட பொருளை போட்டோ எடுத்து அப்லோடு பண்றாங்கன்னா, உங்க பொருளோட குவாலிட்டி அண்ட் போட்டோகிராஃபை வச்சு இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க பிட்டிங்ல வருவாங்க. அதாவது ஏலத்துக்கு எடுக்க முன் வருவாங்க. இந்த பொருளுக்குன்னு ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கும்ல, அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல தான் உங்க பொருள் ஆரம்பிக்கும். சப்போஸ் 150 ரூபாய்க்கு உங்க பொருள் ஆரம்பிக்குதுன்னா, கர்நாடகால இருக்கிற ஒருத்தர் 160 ரூபாய்க்கு கேட்கலாம், மகாராஷ்டிரால இருக்கிற ஒருத்தர் 170 ரூபாய்க்கு கேட்கலாம். சோ அவர் என்ன விலைக்கு கேட்கிறாரு அப்படிங்கறத நீங்க வெளிப்படையா பாத்துக்க முடியும். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் யார் அதிகமான விலையை கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஈஸியா
பிசினஸ் பண்றதுக்கு வழிவகை வரும். இன்னொன்னு பேமெண்ட்டுமே வந்துட்டு இதுல செக்யூரிட்டி தான். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் பேமெண்ட் பண்ண போறாங்க. அவங்க இன்டர்ன் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே அந்த பேமெண்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஈனாமோட ஒரு அவுட்லுக்கு. இப்ப நம்மளோட ஆலங்குடி கண்காணிப்பாளர் இருக்காங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் மேடம், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்டர்ன் நானும் வந்துட்டு உங்க கூட நான் பங்கேற்றுக்குவேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆலங்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர். என்னோட பேர் வந்து பிரதீபா. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தோட முக்கிய பணி என்ன அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அது எப்படின்னா, இந்த ஈனாம் வர்றதுக்கு முன்னாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எப்படி இயங்கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்த பிறகு எப்படி இயங்குது அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்தாலே ஈனாம் வந்து எப்படி வந்து நல்ல முறையில செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வர்றதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல விவசாயிகள் அவங்களோட வேளாண் விளைபொருளை கொண்டுட்டு வந்து குவியலா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு 10 குவியல் வந்து விளைபொருள் வந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு குவியலுக்கும் விவசாயிக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூட பணியாளர்கள் வந்து லாட் நம்பர் அந்த குவியல் நம்பர் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 10 மணில இருந்து காலைல ஒரு 8, 9 மணில இருந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு விளைபொருள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு வந்து ஏலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏலம் நடக்கும். எப்படி ஏலம் முறைப்படிதான் அந்த விளைபொருளை நம்ம வித்து கொடுப்போம். ஒரு ஏலம் இல்லாம அங்க வந்து விளைபொருள் நம்ம விற்கிறது கிடையாது. அந்த ஒரு 11 மணிக்கு ஏலம் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அங்க அந்த பகுதியில இருக்க இப்ப ஆலங்குடியில இருக்கிற சுத்தி இருக்கிற விவசாயிகள் வந்து வேளாண் விளைபொருளை கொண்டுட்டு வந்து அங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வச்சிருவாங்க. ஒரு 11 மணிக்கு ஏலம்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அங்க அந்த பகுதியில இருக்க வியாபாரிங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உரிமம் பெற்ற வியாபாரிங்க வருவாங்க. வந்துட்டு அந்த ஒவ்வொரு குவியலா பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், ஏல பாக்ஸ். இது வந்து ஏலம் வந்து மறைமுக ஏலம் தான், நேரடி ஏலம் கிடையாது. நேரடியா எந்த ஏலமும் கோர முடியாது. ஒவ்வொரு விளைபொருளையும் பார்த்துட்டு அதோட தரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ரேட்டோ அதை வந்து 1ஆம் நம்பர் குவியல் கிலோ இவ்வளோ இல்லைன்னா குவிண்டால் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபில்அப் பண்ணிட்டு அந்த ஏல பாக்ஸ்ல வந்து போட்டுருவாங்க. ஏலப்பெட்டியில போட்ட பிறகு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து அந்த ஏலம் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிடும். அது ஏல டைம் வந்து முடிஞ்ச பிறகு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி நம்ம வந்து ஏலத்தை டெக்ளேர் பண்ணணும். இப்போ 1ஆம் நம்பர் லாட்டு முருகேசன்கிறவர் வந்து ஒரு 50 மூட்டை நெல் கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படின்னா, 1ஆம் நம்பர் லாட்டு யாரு வந்து ஒரு 4-5 பேர் வந்து அந்த ஏலத்துல கலந்துருப்பாங்க. அந்த 1ஆம் நம்பர் லாட்டுக்கு வந்து பிட்டு போட்டிருப்பாங்க. யாரு அதிகமா வந்து பிட்டு அந்த ஏலம் வந்து கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம டெக்ளேர் பண்ணிட்டு விளைபொருளை வந்து எடை போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதோட தொகையை வாங்கி விவசாயிட்ட நம்ம வந்து கொடுத்துருவோம். இதுதான் வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து இதுக்கு வந்து விவசாயிட்ட நம்ம எந்தவித கட்டணமும் வசூல் பண்றது இல்ல. இப்படி நடந்துட்டு இருக்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஈனாம் வந்த பிறகு என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னா, இப்ப ஆலங்குடியை பொறுத்த மட்டும் ஆலங்குடியில ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் மட்டும்தான் கலந்துப்பாங்க. வெளியூர்ல இருந்து அதிகபட்சம் ஒரு புதுக்கோட்டையில இருந்து வந்து கலந்துப்பாங்க. வேற எங்க இருந்து வந்து கலந்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஒரு சங்கம் இருக்கும், அந்த ட்ரேடர் சங்கம் இருக்கும். இப்ப கடலைனா கடலை பருப்புக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க, கடலை காய்க்குன்னு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. அவங்க ஏலத்துல கலந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் இருக்கும். அந்த சிண்டிகேட்டை தாண்டி வந்து அவங்க ஒரு எந்த ரேட்டும் வந்து போட மாட்டாங்க. இப்ப ஒரு மூட்டை கடலை வந்து கடலை பருப்பு 8,000 ரூபாய்க்கு உங்க ஆலங்குடியில விக்குதுன்னா 8,000 தாண்டி அவங்க போடவே மாட்டாங்க. இதுவே வேற ஊர்ல ஒரு திண்டுக்கல்லையோ ஒரு கரூர்லயோ 8,050 விற்கலாம், 8,500 கூட விற்கலாம், இல்லைன்னா 9,000 கூட போகலாம். ஆனா அவங்க அங்க இருக்கிற ட்ரேடர் வந்து இங்க ஆலங்குடி உள்ள வந்து ட்ரேட் பண்றதுக்கு வரமாட்டாங்க. இப்ப ஈனாம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆன்லைன்ல இந்த ட்ரேட் நடக்குது. ஆன்லைன்ல இந்த ட்ரேட் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ட்ரேடர்ஸும் அந்த ஈனாம் போர்ட்டல்ல எந்தெந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல என்னென்ன கமாடிட்டிஸ் இருக்கு, என்ன தரத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்ல பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இந்தியா ஃபுல்லாவும் இருக்கிற ட்ரேடர்ஸ் இந்த ஆன்லைன்ல பார்க்கலாம். இது மூலமா வந்து அவங்க ஆன்லைன்லயே வந்து இந்த ஏலம் வந்து இப்ப மேனுவலா நடக்கிற ஏலம் ஆன்லைன்ல பிட்டிங்ல நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரி வந்து ஒரு விவசாயி உங்க விளைபொருளை எடுத்துட்டு வந்தோடனையும் அந்த விவசாய பத்தின டீட்டெயில்ஸா முதல்ல நாங்க வந்து பதிவு பண்ணிடுவோம். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பதிஞ்சிருவோம். அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும், ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிடும். அவங்களோட ஐடியில வந்து இந்த விவசாயியோட விளைபொருள் வந்திருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டு ஒரு பிட்டு டைம் வந்து கொடுத்துருவாங்க ஆன்லைன்ல. அது ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ டைம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்ல வந்து நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு ட்ரேடர் வந்து அந்த மொபைல் ஆப் மூலமாவே அவங்களோட ஐடியை உள்ள போட்டு ஓபன் பண்ணி ஆலங்குடி ரெகுலேட்டர் மார்க்கெட்ல என்ன விளைபொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன்
ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பார்த்துட்டு அவங்க வந்து பிட்டு வந்து கோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்ச பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா யாரு வந்து அதிகமா கோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து டெக்ளேர் பண்ணிடலாம். டெக்ளேர் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க விளைபொருளை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லையா ஈனா மூலமாவே வந்து அந்த ஈனாம் ஆப் மூலமாவே வந்து பக்கத்துல லாஜிஸ்டிக் எல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் தெரிஞ்சுட்டு அது மூலமா வந்து ட்ரேடர் வந்து விளைபொருளை எடுத்துட்டு போயிருவாங்க. ட்ரேடர் வந்து அவங்களோட லாகின்லயே நம்மளுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னா நம்ம ஆபீஸ்க்கு பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவாங்க. அது மூலமா வந்து ஃபார்மருக்கு வந்து ஆன்லைன்லயே பேமெண்ட் போயிடும். அதிகபட்சம் 2 நாளுக்குள்ள வந்து 2-3 நாளுக்குள்ள வந்து ஃபார்மருக்கு வந்து பேமெண்ட் வந்து செட்டில் ஆயிடும். இது மூலமா என்ன ஆகும்னா வந்து இப்ப லோக்கல்ல இருக்கிற சிண்டிகேட் வந்து உடைஞ்சிரும். இப்ப ஆலங்குடியில பொறுத்த மட்டும் கடலை தான் நம்ம அதிகமா ட்ரேட் பண்ணிருக்கோம். கடலைக்குன்னு அங்க இருக்கிற சங்கத்துல ஒரு சிண்டிகேட் வச்சிருப்பாங்க. இதுவே வெளியூர்ல இருந்து வர ட்ரேடரா இருந்தா அந்த சிண்டிகேட் அவங்கள கட்டுப்படுத்தாது. அவங்க வந்து ஆன்லைன் மூலமா ட்ரேட் பண்ணி அந்த விளைபொருளை வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டு ஃபார்மருக்கு உடனே வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டு விளைபொருளை எடுத்துட்டு போயிருவாங்க. இது இல்லாம ஒரு விவசாயி வந்து விளைபொருளை இன்னைக்கு எடுத்துட்டு வர்றாரு, நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒரு 100 மூட்டை நெல்லுன்னு வச்சுக்கோம் வைக்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிட்டுக்கு கொண்டுட்டு வரோம். பிட்டுக்கு கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல, விளைபொருளோட அந்த ரேட் வந்து பிரைஸ் வந்து விவசாயிக்கு கட்டுப்படி ஆகல அப்படின்னா அவங்க நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலே ஸ்டாக் வச்சுட்டு போயிடலாம். எப்படின்னா அதிகபட்சம் 15 நாள் வரைக்கும் அவங்க ஸ்டாக் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து எந்தவித கட்டணமும் நம்ம விற்பனை கூடத்துல செலுத்த தேவையில்லை. 15 நாளைக்கு மேல போனாதான் வந்து ஈர்ப்பு வைக்கிறதுக்கு விளைபொருளுக்கு அவங்க விவசாயி கட்டணம் செலுத்தணும். 15 நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த 15 நாள்ல எப்ப வேணாலும் வந்து அவங்க மறுபடியும் வந்து என்னோட விளைபொருளை நீங்க பிட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. அவங்க ஓரளவுக்கு விவசாயிக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு 5 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு சரி ஓகே நம்மளுக்கு வந்து ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு வந்து மொபைல் ஆப்ல அவங்க பாத்துக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து அந்த ஈனாம் ஆப்ல ஓபன் பண்ணி பிரைஸ்னு ஒரு காலம் இருக்கும். அதை ஓபன் பண்ணி ஸ்டேட்டு மண்டி எந்த ஸ்டேட்டோ எந்த மண்டியோ நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா என்ன எல்லா கிராப்புக்கும் அந்த மண்டியில என்ன ரேட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா சரி ஓகே 10 நாள் ஆயிடுச்சு ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்னோட விளைபொருளை நீங்க பிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா நாங்க பிட்டு கொண்டுறோம். கொண்டுட்டு வரும்போது ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா வித்துக்கலாம். அப்படி இல்லையா இப்போ வந்து நெல் விளைபொருள் எல்லாம் நம்ம ஸ்டாக் பண்ணி இருப்பு வச்சு வித்தோம்னா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். ஒரு 6 மாசம் வரைக்கும் நான் இல்லைன்னா ஒரு 3 மாசம் நான் இருப்பு வச்சுக்கிறேன், இருப்பு வச்சுட்டு நான் அடுத்து வந்து வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவசாயி விரும்புனாங்கன்னா நம்மளோட ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திலே அவங்க இருப்பு வச்சுக்கலாம். அப்படி இருப்பு வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான வாடகை தான். ஒரு நாளைக்கு ஒரு குவிண்டாலுக்கு வந்து 10 பைசா தான் வாடகை. இதுவே வியாபாரியா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு குவிண்டாலுக்கு 20 பைசா வாடகை. அவங்க அதிகபட்சம் வந்து 6 மாசம் வரைக்கும் இருப்பு வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து எனக்கு அவசர தேவையா இருக்கு, இருப்பு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த விளைபொருளை அவங்க வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலே பிளட்ஜ் பண்ணிட்டு நம்ம விற்பனை குழுல வந்து லோன் வாங்கிக்கலாம். விவசாயியா இருந்தா அதிகபட்சம் வந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அவங்க அந்த விளைபொருளோட மொத்த மதிப்புல 75% வந்து லோனா வாங்கிக்கலாம். அதிகபட்சம் வந்து 5 லட்சம். அதுக்கு வந்து வட்டி விகிதம் ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து 5% தான் வட்டி, அதாவது 100க்கு 5 பைசாங்கிற முறையில வந்து வட்டி. லோன் வாங்கினா லோனுக்கு வச்சு ஃபர்ஸ்ட் லோன் வாங்கின தேதியில இருந்து 15 நாள் வரைக்கும் விவசாயிக்கு வந்து வட்டி கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான். 15 நாளுக்கு பிறகுதான் வந்து அவங்களுக்கு வட்டி. இந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்கு. இன்னொன்னு வந்து விவசாயி வந்து நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே WDRA அப்படின்னு சொல்லி ஒரு குடோன் இருக்கும். அது வந்து வேர்ஹவுஸ் மாதிரியே வந்து அந்த குடோனை நம்ம இயக்கலாம். விவசாயி வந்து அந்த விளைபொருளை அந்த குடோன்ல ஸ்டாக் பண்ணிட்டு நெகோசியபிள் வேர்ஹவுஸ் ரிசிப்ட் வாங்கி வெளியில கூட பேங்க்ல கூட லோனுக்கு வந்து அந்த ரிசிப்டை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டு லோன் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து விவசாயிக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான். இன்னொன்னு வந்து விவசாயி வந்து விளைபொருளை அவங்களோட இடத்துல இருந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு எடுத்துட்டு வர முடியல, எங்களால வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகுது, வண்டியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்போ வந்து அவங்க நம்மள பக்கத்துல இருக்க ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளரோ இல்ல அலுவலர்களையோ அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு வந்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட பண்ணையிலே வச்சு அவங்களோட வேளாண் விளைபொருளை நம்ம ஈனா மூலமா வித்து கொடுக்கலாம். முன்னாடி இது வந்து ஈனா வர்றதுக்கு முன்னாடி இது கிடையாது. நம்ம பிரிமிசிஸ்ல மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். வெளியில போய் எந்த ட்ரேடும் நாங்க பண்றது இல்லை ஒழுங்குமுறை விற்பனை கூட பணியாளர்கள். ஈனா வந்த பிறகு இந்த பண்ணை வாயில் வர்த்தகம், அதாவது ஃபார்ம் கேட் ட்ரேடு இது பண்ணிட்டு இருக்கோம். விவசாயி வந்து அவங்க விளைபொருளை அவங்க வீட்லயோ இல்ல களத்திலயோ இல்ல வயல்லயோ வச்சுட்டு
நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள அதே ஃபார்மர் என்ட்ரியை போட்டுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே கூட வந்து மொபைல் ஆப்ல அவங்களோட விளைபொருளை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லை எங்களுக்கு இது பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணா கூட யாரோ ஏஓஸ் இல்லைன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூட பணியாளர்கள் வந்து உங்களோட விளைபொருளை பண்ணையில இருந்தே வித்து கொடுப்பாங்க. அது இதே மாதிரிதான் மண்டி ட்ரேட் மாதிரிதான். உங்க ஃபார்ம்ல இருக்கும் விளைபொருள் நாங்க வந்து மொபைல் ஆப்ல என்ட்ரி போட்டுருவோம். என்ட்ரி போட்ட பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிட்டுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஈனா போர்ட்டல்ல ஏலத்துக்கு கொண்டுட்டு வந்துருவோம். ஏலத்துக்கு கொண்டுட்டு வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. அது தமிழ்நாடு முழுக்க பார்ப்பாங்க, இந்தியா முழுக்க பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க விளைபொருளுக்கு யாரு அதிக ரேட்டு வந்து கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து விளைபொருளை கொடுத்துட்டு நாங்க வந்து ஆன்லைன்லயே வந்து பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவோம். அது 2-3 நாள்ல அவங்களுக்கு வந்து பேமெண்ட் செட்டில் ஆயிடும். இன்னொன்னு வந்து இந்த பேமெண்ட் வந்து மொத்தமாவே செட்டில் ஆகும். இப்ப நம்ம ஒரு வியாபாரிகிட்ட கொண்டு போய் நம்ம விளைபொருளை போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே எப்படின்னு. முழு தொகையும் உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, விட்டு விட்டாதான் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம விளைபொருளை போட்டோம்னா இன்னைக்கு ஒரு 50,000 கொடுப்பாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ஒரு 50,000 கொடுப்பாங்க. இப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமா வந்து விளைபொருளை வித்தா கண்டிப்பா நம்ம பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு தான் அவங்க விளைபொருளே அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா எடுத்துட்டு போக முடியாது. உள்ள வந்து ஒரு 100 மூட்டையை வந்து ஒரு வியாபாரி வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு தான் அந்த வியாபாரி வந்து அந்த விற்பனை கூடத்துல இருந்து பொருளை எடுத்துட்டு போக முடியும். அதனால வந்து உங்களுக்கு பேமெண்ட்ல ரொம்ப பாதுகாப்பு செக்யூரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பேமெண்ட் செட்டில் ஆயிடும், முழு தொகை செட்டில் ஆயிடும். அப்புறம் வந்து எடையை பத்தி வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க எடை போடும்போது வியாபாரி வந்து நேரடியா அவங்களோட பண்ணையிலயோ வீட்லயோ இல்ல நீங்க போய் வியாபாரியோட மில்லிலேயோ இல்ல கடையிலயோ விளைபொருளை போடும்போது அவங்க கரெக்டா எடை போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க அப்படி கரெக்டா எடை போடுவாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்மளோட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருக்கிற அந்த வெய்மெண்ட் அந்த தராசு மின்னணு தராசு மூலமா தான் நம்ம எடை போடுவோம். நம்ம கண் பார்வையில எடை போடுறது நடவடிக்கை எல்லாம் நடக்கும். அப்படிங்கும் போது எடையெல்லாம் கரெக்டா இருக்கும், சரியான எடை இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. இந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஈனாம் மூலமா பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு மேடம் சொன்ன மாதிரி இந்த ஈனாம்னு ஒரு ஆப் இருக்கும். ENAMனு நீங்க கூகுள் பிளே ஸ்டோரு அப்புறம் ஆப்பிள் போன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆப் ஸ்டோர்லயுமே ஏத்திக்கலாம். இல்லாட்டி இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். www.enam.gov.in இது மூலியமா நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல மேல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா என்னென்ன இது மாதிரி கேட்கும். உங்க பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறம் எந்த வில்லேஜ்ல நீங்க இருக்கீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன, டீடைல்ஸ் என்ன, அப்புறம் உங்க ஆதார் கார்டு நம்பரு, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். இந்த பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும். இந்த கீழே ஒன்று இருக்குல்ல அப்லோட் ஒன் ஸ்கேன் காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப்னா உங்க ஆதார் கார்டு நீங்க ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணலாம். மேல இருக்கிறது பேங்க் பாஸ்புக். இந்த 2 விஷயத்தையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஐடி ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்க எப்போ ஒரு ட்ரேடு பண்ணணும், உங்க பொருளை வந்துட்டு ஈனா மூலியமா விற்கணும்னாலுமே இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் விற்க முடியும். உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எந்தவித சந்தேகமா இருந்தாலும் நீங்க வேளாண் வணிகத்துறை அலுவலர்கள் ஏஓ இல்லாட்டி நம்ம ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருக்கிற சூப்பரண்டன்ட் சூப்பர்வைசர் நீங்க யாருனாலுமே அணுகி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரேட் பண்ணனாலுமே நீங்க வீட்டுல இருந்தா பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க ஆஃபீஸ் கூட டைரக்டா வந்து கூட உங்க பொருளோட போட்டோஸ் இருந்தா கூட நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லோகோ இப்படிதான் இருக்கும். இந்த ரைட் சைடு கார்னர்ல இருக்குல்ல ஈனாம்னு, நீங்க பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் போனீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் போட்டு போட்டு NAMனு போட்டு இதான் அதோட லோகோ. இதுதான் இப்ப நம்மளோட ஈனாமோட நார்மல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். நீங்க பொருளை வந்துட்டு உள்ள எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி நான் உங்க போட்டோ ஒன்று அப்லோட் பண்றதை வச்சு இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம பொருள் தரமா இருக்கு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் பண்ணி அவங்க நம்ம பொருளை ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்க பொருள் எடுத்துட்டு வந்தோடனே அதை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். இங்க போட்டிருக்கல ஃபார்மர் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா புதுசா பண்ண தேவையில்லை, இல்லாட்டி நாங்களே அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்குன்னு ஒரு லாட் நாங்க ஜென்ரேஷன் பண்ணிடுவோம். இதுவுமே ஆன்லைன்ல தான் நடக்கும். லாட் ஜென்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அசேயிங்னு ஒண்ணு போட்டிருக்கல, இந்த அசேயிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்னா உங்களோட பொருள் எடுத்து அதுல அதாவது ஈரப்பதம் கரெக்டா இருக்குதா, அப்புறம் அதோட எதுவும் பூச்சி தாக்குதல் இருக்குதா, கிரெயின் எதுவும் உடஞ்சிருக்கா, எல்லாம் ஒரே தரமா இருக்கா, வேற வெரைட்டிஸ் எல்லாம் கலந்து இருக்கா, இல்ல ஒரே வெரைட்டியா இருக்கா, இப்படி எல்லா ப்ரொசீஜருமே நாங்க செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்குன்னு நாங்க ஒரு தரம் பிரித்தல் பண்ணுவோம். இது முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம்னு பிரிச்சு அதுக்கப்புறம் அது முதல் தரத்துக்கு என்ன ரேட் வருமோ அந்த ரேட்ல தான் நாங்க ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கோட் பண்ணி கொடுப்போம்.
இப்படி பண்ணும்போதுதான் அந்த பொருள் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல விலைக்கு நம்ம ஆக்ஷனுக்கு போட முடியும். இது பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆன்லைன் ட்ரேடிங்க்கு அது வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங்ல வந்துட்டு நம்மளோடத யாராச்சும் இந்த ரேட்டுக்கு எடுக்கலாம், அதிகமான ரேட்டுக்கு எடுக்கலாம். இதுல எது அதிகமான ரேட் வருதோ அந்த ரேட்ல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வெயிட் அண்ட் இன்வாய்சிங் இருக்கா, நம்ம மேடம் சொல்ற மாதிரி ஆபீஸ்லயே வச்சு ஆமா அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு சம்மதம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த வெயிட்டுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிடுறோம். வெயிட் போட்டு ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்றோம். அந்த இன்வாய்ஸை வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட், அதாவது உங்களுக்கும் யாராச்சும் வேற ஸ்டேட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல வாங்குறவங்க இருப்பாங்கல்ல, அந்த ட்ரேடருக்குமான அக்ரிமெண்ட், அந்த சேல் அக்ரிமெண்ட்ல அவரும் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னம்னா ஆன்லைன் பேமெண்ட், அவங்க பேமெண்ட் நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. பேமெண்ட் எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரேடு இப்படியே க்ளோஸ் ஆயிடும். இதுதான் இதோட ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரக்சர். இன்னொன்னு வந்து இந்த ஃபார்மரே வந்து அவங்களோட ஐடியா உள்ள போட்டு உங்களோட விளைபொருளோட ஸ்டேட்டஸை நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்னென்ன ட்ரேடிங் கொண்டு வந்திருக்கீங்க, ஒருவேளை நீங்க இன்னைக்கு வந்து ஒரு விளைபொருளை வந்து பிட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கறத வந்து நீங்க உங்களோட ஐடியா போட்டு உள்ள போய் பாத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரேடரும் அவங்க ஐடியா ஓபன் பண்ணி ஒரு இந்த வாரம் ஃபுல்லா வந்து எவ்வளவு அவங்க வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்ல இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறமா எஃபிஓ ட்ரேடு, இப்ப வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட மாதிரியே வந்து எஃபிஓ வந்து இயங்கலாம். எப்படி இயங்கலாம்னா, இப்ப எங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ட்ரேடர்ஸ் அதிகமா இருப்பாங்க. எங்கள்கிட்ட உரிமம் வாங்கின லைசன்ஸ் வாங்கின ட்ரேடர்ஸ் அதிகமா இருப்பாங்க. எங்க கிட்ட வந்து ட்ரேடர் இருக்காங்க. இப்ப எஃபிஓனா உங்ககிட்ட ஃபார்மர் நிறைய இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்குல ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க உங்க ஃபார்மர்கிட்ட கலெக்ட் பண்ண அந்த விளைபொருளை மொத்தமா வந்து ஈனா மூலமா நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு 1000 மூட்டை வந்து விளைபொருளை கலெக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு கடலையே ஒரு 1000 மூட்டை கலெக்ட் பண்ணிருக்கீங்க ஒரு எஃபிஓல அப்படின்னா, கலெக்ட் பண்ணி நீங்க உங்களோட எஃபிஓ லாகின் ஐடி அதுக்கும் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணா எங்களோட சந்தை பகுப்பாய்வாளர் மூலமா வந்து எஃபிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அந்த எஃபிஓ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 5 ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகும். இப்ப நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கோ ட்ரேடருக்கோ எப்படின்னா ஒரு ஐடி ஒரு பாஸ்வேர்டு தான் கிரியேட் ஆகும். எஃபிஓக்கு 5 ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். அது எப்படின்னா ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட மாதிரி, இப்ப எங்க ஆரம்புக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிடும். அதுல நீங்களே வந்து என்ட்ரி போடலாம். அப்படி உங்களுக்கு வந்து அந்த இது என்ட்ரி போடுறதெல்லாம் தெரியல அந்த இல்ல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க சந்தை பகுப்பாய்வாளர் மூலமா உங்களோட கலெக்ஷன் சென்டர்ல ஒரு 1000 மூட்டை கடலை இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன தரத்துல இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம அசைங் உட்பட எல்லாமே என்ட்ரி போட்டுட்டோம்னா அதை வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி எஃபிஓ ட்ரேடு நம்ம இன்டர் ஸ்டேட் வரைக்கும் பண்ணலாம். இப்ப நம்ம வண்டிக்குள்ளே பண்ணாட்டியும் நம்ம ஸ்டேட்குள்ள பண்ணாட்டியும் வேற ஸ்டேட்ல இருந்து கூட எஃபிஓ ட்ரேடு ஈஸியா பண்ணிடலாம். எஃபிஓ வச்சிருக்கிறவங்க இதை வந்து ஈனா மூலமா ட்ரேட் பண்றது அவங்களுக்கு ஒரு நல்ல டிமாண்டும் அதிகமா இருக்கும், ரேட்டும் நிறைய கிடைக்கும். நிறைய சந்தையை வந்து கனெக்ட் பண்றதுனால நல்ல விலைக்கு வந்து விளைபொருளை வந்து விற்கலாம். வந்து ஈனாம்ல இன்னொரு வசதி இருக்கு. அது என்னன்னா வந்து நார்மலா வந்து ஃபார்மர் ட்ரேடர் அப்படின்னு இருக்காது, பையர் செல்லர் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு ஃபார்மரே பையரா கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு விளைபொருளை வாங்கலாம். ஒரு ட்ரேடரே செல்லரா கூட இருக்கலாம். அவர் வச்சிருக்க விளைபொருளை அடுத்த நிலைக்கு வந்து விற்கலாம், அடுத்ததுக்கு விற்கலாம். அது மாதிரி ஈனாம் தளத்துல வந்து பண்ணிக்கலாம். ஆனா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இதுக்கு முன்னாடி நேரடியா வந்து இது பண்ணும்போது மேக்சிமம் ஃபார்மர் தான் கொண்டு வருவாங்க, ட்ரேடர் வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு ட்ரேடர் கொண்டு வந்து அங்க வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஈனாம்ல வந்து பையர் செல்லர் யார் வேணாலும் இருக்கலாம். ஃபார்மரே வந்து பையரா இருக்கலாம், ட்ரேடரே வந்து செல்லரா இருக்கலாம். இது மத்த வெப்சைட் சார். உங்களுக்கு இது வந்துட்டு இப்ப ட்ரேடிங் அப்படின்னம்னா நம்ம ஈனா மட்டும் இல்லாம அக்ரிபஜார், ஆர்யா.ஏஜி இதை வேணா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு இந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரைஸ் கிடைக்கும். ஒரு ஸ்டேட்ல என்னென்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்குல்ல, எஃபிஓ பஜார், அக்ரி பஜார், கிசான் நெட்வொர்க் எல்லாம் நீங்க போனீங்கன்னா மத்த ஸ்டேட்ல என்னென்ன ரேட்டுக்கு ஒரு பொருள் போயிட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட பொருள் ஏதாச்சும் ஒரு கமாடிட்டி இருக்குன்னா அந்த பொருளுக்கு வந்துட்டு எங்க டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். இந்த நாங்க இப்ப அசைங்னு சொன்னோம்ல கிரேடிங் பண்றதுக்கு, அதெல்லாம் இதுக்குள்ள போனீங்கன்னா இப்ப ஒரு பொருளுக்கு இந்தந்த தரத்துல இருந்தா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்குமா, எந்தெந்த மார்க்கெட்டுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துட்டு உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, நீங்க ஒரு 2 டன்னு வந்துட்டு ஒருத்தவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இது வந்துட்டு ஈனாம் இல்லாம எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்கள்ட்ட ஒரு 2 டன்னு தான் இருக்கு. அந்த 2 டன்னை வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்ம ஊர்ல இருந்து நீங்க சென்னைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
பட் நீங்க இந்த மாதிரி வெப்சைட் மூலயமா வந்து கிசான் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கும்போது அவங்க உங்க ஏரியால இருந்து இல்லாட்டி ஆன் தி வேலை, இப்ப மதுரையில இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு லாரியில ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, அது இந்த லாரியில வந்துட்டு ஒரு 50 மூட்டை ஏத்திக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னம்னா அதுல நீங்க டைப் பண்ணி கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்துட்டு இந்தியால இருக்கிற எந்த ட்ரேட்ல வேணாலும் நீங்க பங்கேற்றுக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம்ல. அதுல நீங்க போயிட்டு இப்படிதான் அந்த வெப்சைட்ல வந்துட்டு டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, இந்த டேஷ்போர்டுங்கிற இடத்துக்கு நீங்க வெப்சைட்ல போயிட்டு லைவ் ட்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த ஸ்டேட் வைஸ் இருக்குல்ல, இதுல ஸ்டேட் செலக்ட் பண்ணி நீங்க கேட்கும். இல்ல கமாடிட்டி வைஸ்னா நீங்க கமாடிட்டி, இப்போ உங்களுக்கு எந்த கமாடிட்டி நீங்க வாங்கணும் இல்லாட்டி விற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இப்ப நெல் அப்படின்னா நீங்க பேடின்னு செலக்ட் பண்ணலாம். தேங்காய் அப்படின்னா கோகனட், இல்ல கோகனட் மட்டும் இல்ல கோப்ராவாவும் நீங்க சேல் பண்ணிக்கலாம், கொப்பரை தேங்காவும் நீங்க சேல் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஸ்டேட் வைஸ்ல இப்ப ஆந்திரா அப்படின்னு இதுல செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணாங்கன்னா எந்தெந்த இதெல்லாம் ஏபிஎம்சினா அந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்டோட பேரு, அதோனி, அனகாப்பள்ளி, பங்கனப்பள்ளி, இதெல்லாம் வந்துட்டு அதோட நேம். அந்த இடத்துல என்ன கமாடிட்டி, எந்த வேளாண் விளைபொருள் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, என்ன விலைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது மினிமம் பிரைஸ்னா அதே மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு குறைந்தபட்ச ஆதார விலைன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பேர் என்ன, நீங்க இந்த டிபிசி எல்லாம் போய் நேரடி கொள்முதல் நிலையத்தெல்லாம் போயிட்டு சில சமயம் நெல்லாம் வந்துட்டு போட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு இந்த எம்எஸ்பி வருதுல, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதே மாதிரி இதுக்குமே வந்துட்டு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல இருந்தா ஒரு ட்ரேட் ஆரம்பிக்கும். ஸோ ஃபார்மர் வந்துட்டு இப்ப சில சமயம்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரேடர் வந்துட்டு அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை குறைஞ்சு உங்கள்ட்ட வாங்கவே முடியாது. நீங்க ரெகுலேட்டட் மார்க்கெட்ல போயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லயே 15 ரூபா தானே, அவர் 12 ரூபா 10 ரூபாய்க்குலாம் உங்கள்ட்ட பேர பேசி வாங்கிருக்கு, இதுல வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஆதார விலை ஒண்ணு மூலியமா ட்ரேட் பண்ணா கண்டிப்பா நடக்கும். இந்த மினிமம் பிரைஸ்னு ஒண்ணு போட்டிருக்கோம். இதுல மாடல் பிரைஸ் அப்படிங்கிறது ஆவரேஜா இந்த ரேட்ல இது கோட் ஆயிட்டு இருக்கு, காலையில இருந்து இந்த ரேட்டு கோட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் பிரைஸ்னா அதிகபட்சம் இந்த விலைக்கு பிட்டிங் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நீங்க ஸ்டேட் அது மட்டும் இல்ல, எந்த ஸ்டேட்னாலுமே நீங்க இந்தியாவில சூஸ் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா வேணும் அப்படின்னம்னா நீங்க இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த கமாடிட்டிக்கு வேணும், இந்த தேதியில வேணும் அப்படின்னம்னா நீங்க செலக்ட் பண்ணியும் பாத்துக்கலாம் என்னென்ன ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த லைவ் ட்ரேடிங் வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு இப்படிதான் வரும். டேஷ்போர்ட்லயே லைவ் ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேஷ்போர்ட் இருக்குல்ல, இந்த டேஷ்போர்ட்ல வந்துட்டு நீங்க லைவ் ட்ரேட் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த இதுக்கு நீங்க போயிட்டீங்க, லைவ் ட்ரேடுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் வெப்சைட். இல்ல எவ்வளவு பிட் கடைசியா கோட் ஆயிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்க ஐடி கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி ட்ரேடருமே அவர் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. செல்லர்னு ஒரு நேம் வருதா, இந்த செல்லர் வந்துட்டு 4750 ரூபாய்க்கு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னம்னா அந்த ட்ரேடருக்கு ஒரு தனியா ஒரு சீக்ரெட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது ஓபன் பண்ணி பார்த்தோம்னா யார் எடுத்திருக்கா, எவ்வளவு குவான்டிட்டி எடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு இதுல தெரியும். இதான் நாங்க வெளிப்படைத்தன்மை அப்படி இப்ப டிரான்ஸ்பரண்டா இதுல நம்மளுக்கு தெரியும். ஓகே இந்த ரேட்டுக்கு இது இருக்கு அப்படின்னம்னா இது நம்மளுக்கு ஆன்லைன்லயே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த விலைக்கு இந்த இடத்துல நடக்கிறப்ப அது நம்மளுக்கு குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரைஸ் டீடைல்ஸ் காமிச்சிருந்தீங்க இல்ல? ஆமாங்க சார். அது வந்து நம்ம லாகின் பண்ணா மட்டும்தான் வந்து பண்ண முடியுமா, இல்ல சாதாரண வெப்சைட்குள்ள போனோம்னாவே வந்து மத்த இடத்துல ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சார் இது வந்து நீங்க வெப்சைட்லயே பார்க்கலாம் சார். எப்படின்னா நீங்க மொபைல் அப்ளிகேஷன்லயே பார்க்கலாம். அந்த மொபைல் ஆப்ல மேடம் மொபைல் ஆப்லனா லாகின் பண்ணிருக்கணும் அப்படிதானே, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்? இல்ல ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. ஈனாம்னு சொல்லிட்டு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வந்து ஈனாம் மண்டி, ஈனாம் பிஓபி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம வந்து ஈனாம் மண்டியில உள்ள போயிட்டு அத பிரைஸ், அதாவது அதுல வந்து 2 நாள் ப்ரீவியஸ் 2 டேஸ்க்கு என்ன நடந்திருக்கோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து பிரைஸ், மண்டி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கமாடிட்டி வைஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அது எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எந்த ஸ்டேட்டையும் அந்த மண்டியையும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா சிஸ்டம்ல வந்து நம்ம ஃபுல்லாவே ஓப்பனா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்போ மொபைல்ல ஆப் வச்சிருந்தோம்னாவே நம்ம அப்பப்ப மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம், என்ன ரேட் இப்ப போயிட்டு இருக்கும் நம்ம கமாடிட்டி அப்படிங்கிறது. மண்டியில இப்ப வந்து நம்ம இப்ப அதுல ஓபன் பண்ணி மண்டின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுல உள்ள போயிட்டு செலக்ட் ஸ்டேட்னு வரும். ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு கொடுத்துட்டு இப்ப ஆலங்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லாஸ்டா வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஆலங்குடியில வந்து ட்ரேட் பண்ணது அது எல்லாமே வரும். அதுல வருது சார் கோப்ரா 11,300 ரூபா ஒரு குவிண்டால் மேக்ஸிமம் பிரைஸ் போயிருக்கு அப்படின்னு அதுலயே வருது. மத்தவங்க கூட அப்படியே கூட நீங்க டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்க்கலாம் விவசாயிகள்.
நீங்க ஈனாம் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஈனாம் மண்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பிரைஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம ரூபாய் சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா சர்ச் பட்டன் ரைட் சைடு கார்னர்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆல் ஸ்டேட்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ட்ரேட் வரைக்கும் காட்டும். அது பிறகு அந்த மொபைல் ஆப்ல தான் நம்ம வந்து ஃபார்ம் கேட் என்ட்ரி போடுறதும். ஃபார்மரே வந்து ஃபார்ம் கேட் என்ட்ரி போட்டுக்கலாம். நம்ம மொபைல் ஆப்ல என்ட்ரி போட்டுட்டாங்கன்னா அது எப்படின்னா ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல விளைபொருள் வந்து கேட் என்ட்ரி போட்ட மாதிரி தான் அந்த ஃபார்ம் கேட் என்ட்ரி. அதை நாங்க பார்த்துட்டு அதை நாங்க பெட்டு கொண்டு வரலாம். இன்னொன்னு சார், இந்த ஆப் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ் மொழியிலயும் அவைலபிள் தான். மேடம், இப்ப விவசாயிங்கிறவங்க ஒரு கடலை இங்க நாங்க சாகுபடி பண்றது குறைவா இருக்கு. மணிலா பேசுங்க சார், பேசுங்க. மணிலா சாகுபடி பண்றது கம்மியா இருக்கு. இப்ப நாங்க விவசாயிக்கு போய் ஒரு 100 கிலோ மணிலா மண்டிக்கு போய் எடுக்க முடியுதா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மண்டியில போய் நீங்க ஏதாவது ஒரு விளைபொருளை வாங்கணும் அப்படின்னா ஈனாம் மூலமோ இல்ல ஈனாம் இல்லாம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருக்கிற விளைபொருளை நீங்க வாங்கணும்னா, அதாவது விவசாயி கொண்டு வர விளைபொருளை வாங்கணும்னா நீங்க ட்ரேடரா இருக்கணும். இன்னொன்னு வந்து அங்க லைசன்ஸ் வாங்கிருக்கணும். அங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் நீங்க வாங்கணும்னா அங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லைசன்ஸ் 300 ரூபாய்க்கு ஒரு லைசன்ஸ் போடுவாங்க. நீங்க லைசன்ஸ் வாங்கிருக்கணும். அப்படி இல்ல நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் வந்து ட்ரேடிங்ல கலந்துக்கணும் அப்படின்னா வந்து ஒரு யூஎஸ்எல் ஒருமித்த ஒற்றை உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். இது ட்ரேடர் மட்டும்தான் அந்த லைசன்ஸ் உரிமம் வாங்கின ட்ரேடர் மட்டும்தான் ட்ரேடிங்ல அந்த வர்த்தகத்துல கலந்துக்க முடியும். விளைபொருளை வாங்குறதுல கலந்துக்க முடியும். இப்ப விளைபொருளை நாங்க எடுத்துட்டு வந்து இப்ப பதிவு பண்றோம். அது பதிவு பண்ற நெல்லை தரனுடைய நிர்ணயம் எத்தனை நாள்ல செய்வீங்க? புரியல சார். இப்ப விவசாயில நெல் அறுவடை பண்றோம் மேடம். நெல் அறுவடை பண்ணி அதனுடைய எத்தனை பர்சன்டேஜ் காய்ச்சலும் நமக்கு விவசாயிக்கு தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். இப்ப அங்க மண்டிக்கு எடுத்து போனா இது பர்சன்டேஜ் கம்மியா தான் காய்ச்சல் இருக்கு, இதுக்கு இன்னும் காய வைக்கணும், இல்ல இந்த தரம் இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இல்ல எத்தனை ஒரே நாள்ல சொல்லுவாங்களா? ஒரே நாள்ல சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து விளைபொருள் வந்துருச்சுனாவே சொல்லிடுவாங்க. இது மாய்ச்சல் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து. மரவள்ளி கிழங்கு எங்க பிளாக்ல நிறைய இருக்கு. மரவள்ளி கிழங்கு எல்லாம் ஈனாம்ல செல்லிங் அவைலபிளா? எங்க பிளாக்ல மரவள்ளி மகசூல் அதிகம். நீங்க பண்ணலாம் சார், பண்ணலாம். இப்போ பை பண்ணணும்னா லைசன்ஸ் கண்டிப்பா வாங்கணும். லைசன்ஸ் வாங்கணுமா? என்னென்ன டைப் லைசன்ஸ் இருக்கு சார்? அந்த யூஎஸ்எல் சொன்னீங்க, அது மட்டும் தானே இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா சார்? நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே ட்ரேட் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா அங்க இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நீங்க வாங்கிக்கலாம் செக்ரட்டரி மூலமா. இல்ல நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் வந்து ட்ரேடிங்ல கலந்துக்கணும், ஈனாம்ல முக்கியமா ட்ரேடிங்ல கலந்துக்கணும் அப்படின்னா அந்த ஒருமித்த ஒற்றை உரிமம் வாங்கணும். அது உங்க பக்கத்துல இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் மூலமா வந்து நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பி உங்களுக்கு வந்து யூஎஸ்எல் வாங்கி கொடுப்பாங்க சார். சார், இப்போ எங்க கிட்ட வந்து விவசாயம் நான் பண்ண நெல் இருக்கு சார், பூங்காறு நெல் இருக்கு. இப்ப நான் வந்து அதை அரிசி ஆக்கி 1 கிலோ பேக்கெட்டா ஒரு 100 பேக்கெட் போட்டு ஈனா மூலமா சேல் பண்ண முடியுமா? இது ரீட்டைலுக்கே வருதா? நீங்க வந்துட்டு ஒரு கிலோவா கொண்டு வந்து இங்க பண்ண முடியாது. ஆனா நீங்க இதுவே ஒரு குவிண்டால் அப்படின்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 100 கிலோவா, ஏன்னா இதுல வந்துட்டு ரீட்டைலிங்க்கு வந்துட்டு நம்ம ரேட் தனியா பிக்ஸ் பண்ண முடியாது சார். நீங்க ஆக்சுவலி நீங்க ஒரு கிலோ பாக்கெட்டா போட்டிருந்தாலுமே அது நம்மளுக்கு தான் லாஸ். ஏன்னா பேக்கேஜிங் காஸ்ட் இருக்கு, உங்களுக்கு லேபர் அந்த காஸ்ட் எல்லாம் வீணாகும். நீங்க வந்துட்டு பூங்காறு அரிசி இருக்கு அப்படின்னம்னா நீங்க அரிசியா விற்கணும் அப்படின்னம்னா ஒரு குவிண்டால் 2 குவிண்டால்ல நீங்க பல்கா மூட்டையில அடைச்சு கொண்டு வந்து விற்கிறதா இது மூலியமா பண்றது பெஸ்ட். வந்து விற்பனை பண்ணிட்ட பிறகு வந்து ட்ரேடர் வந்து அந்த பொருளை கொண்டு போகும்போது ஏதாவது சேதாரம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேதாரத்துக்கு வந்து விவசாயி வந்து பொறுப்பேற்கணுமா? இல்ல, அதுக்கெல்லாம் வந்து பொருளை எடுத்துட்டு பிறகு சேல் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு உங்க ஃபார்மருக்கும் ட்ரேடருக்கும் எதுவும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே ஃபார்மருக்கும் ட்ரேடருக்கும் எந்த இது லிங்க் இல்ல. நாங்க தான் அதை பண்ணுவோம், லிங்க் பண்றோம். எங்க மூலமா தான் வந்து ட்ரேடர் வந்து விளைபொருள் எடுக்கணும், எங்க மூலமா தான் நீங்க வந்து விற்கணும். இதுல என்னன்னா வந்து அவங்க எடுத்துட்டு போகும்போது சேதம் ஆனதுக்கெல்லாம் உங்களை வந்து இது பண்ண முடியாது. இன்னொன்னு பணத்தை கட்டிட்டு தானே அவங்க எடுத்துட்டே போகணும். விளைபொருள் அவங்க வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு அது அவங்களோட பொருள், அது அவங்க ப்ராப்ளம். அவங்க உங்களை வந்து இது பண்ண முடியாது சார். டிரான்ஸ்போர்டேஷன் அவங்க சைட்ல இருந்து பண்ணுவாங்க சார். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு திருப்பி நாங்க பேமெண்ட்டுக்கு எல்லாம் கோட் பண்ண மாட்டோம். உங்கள்ட்ட பேமெண்ட் செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா
அது அவங்களோட பொறுப்பு தான். இன்னொன்னு, நார்மலா இதுல வர எல்லாத்துக்கும் நாங்க ட்ரேடர் சைட்ல வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ண சொல்லுவோம், லாஜிஸ்டிக்ஸ் இன்சூரன்ஸ் பண்ண சொல்லுவோம். நம்ம சில டிரான்ஸ்போர்டேஷன் ஏஜென்சிஸ் காட்டியிருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்ல நான் காட்டியிருப்பேன். அது எல்லாமே வந்துட்டு அவங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி தான் சார் எடுத்துட்டு போவாங்க கமாடிட்டிஸ். ஓகே, தேங்க்யூ மேடம். சார் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மேஜர் கிராப் இருக்கும். அதே மாதிரி ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இந்த மேஜர் கிராப்ஸ் தான் சார் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட நான் ஏதாவது ஒரு மைனர் கிராப், இப்போ திருச்சியிலேருந்து மெய்ஸ் பெருசாக போகிறது இல்லை சார். நான் மெய்ஸை கொண்டு போய் அங்கே போட்டால் எனக்கு அது எப்படி சார், அது பண்ணலாமா? அது நல்ல ரேட்டுக்கு போகுமா? இப்போ தென்காசி சங்கரன் கோயில் சைட்லலாம் மெய்ஸ் நல்ல ரேட் சார், 2600 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ரேட் இங்கே வராது இல்லை சார்? பண்ணலாம் சார். அதுக்கு தானே சார் நம்ம ஈனாம் போர்ட்டலே கொண்டு வரோம். இப்ப ஈனாம் நீங்க பழைய ஓட்டு மண்டி சிஸ்டத்துல வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு சில நோட்டிஃபைடு கமாடிட்டிஸ் இருக்கும். இந்த மண்டிக்கு இந்த பொருள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியில வந்துட்டு ஒரு சென்டர் இருக்குன்னா அங்க கோகனட் தானே பிரைமரி கமாடிட்டியா இருக்கும். ஸோ அங்க வந்துட்டு ட்ரேடரும் ஃபார்மர்ஸ் வந்துட்டு கோகனட் கோப்ரா வாங்குறதுக்காக தான் அங்க போவாங்க. இது ஓல்டு ட்ரெடிஷனல் சிஸ்டம். இப்ப ஈனா மூலயமா நீங்க பண்றப்ப உங்கள்கிட்ட மெய்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா மார்க்கெட்டுமே நீங்க பப்ளிஷ் பண்ணலாம் தானே? ஓகே சார். ஆனால் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்ம ரேட் பார்க்கும்போதே தெரியுதுல்ல சார். ஏன்னா அங்கே அதுக்கான மெய்ஸ்க்கான பையர்ஸ் வந்து அந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ அங்கே தான் ஹை ப்ரைஸ் வந்து ஃபெச் ஆகுது. கம்பேர் டு திருச்சி வந்து சதர்ன் ரீஜன்ஸ்ல நல்ல ப்ரைஸ் போகிற மாதிரி நான் சொல்றேன். புரியுது சார். நீங்க ஒரு யூனிஃபைடு சிங்கிள் லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்க எந்த மண்டியில லிஸ்ட் பண்ணி செல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த ஊர்ல பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க நீங்க போய் பண்ணிக்கிறது பெஸ்ட் சார். இதுவே நீங்க உட்கார்ந்தே பண்ணலாம். நீங்க அங்க போய் அலையணும்லாம் தேவை கிடையாது. நீங்க எந்த இடத்துல அந்த யூனிஃபைடு லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம எந்த மார்க்கெட்ல வேணாலும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். வேளாண் வணிகத்துறை நடனம் இதுல அவங்க உடனே வந்து ஏத்துக்கிட்டு நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வேளாண் வணிகத்துறையும் ரெகுலேட்டர் மார்க்கெட் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ரெண்டுமே வந்து ஏத்துக்கிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட கலந்துரையாடி இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சமிதி சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார். மேலும் இந்த இதுல வந்து துணிப்புடன் கலந்து கொண்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் சமிதி சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் இதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் சேனல் யாராவது இல்லை அப்படின்னா இந்த லிங்க் சாட் பாக்ஸ்லயே போட்டிருக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி இவங்க அந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்டு அதுக்கு விஷயங்கள் போடுறதுமே வந்து அந்த சாட் பாக்ஸ்ல போடுவோம். அதாவது அந்த ஃபார்மர்ஸ் ஃபோரம்லயே வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம். அது நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்றையோட நிகழ்நேர பயிற்சி இதோட முடித்துக் கொள்வோம். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சாமியின் சமிதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஒரு சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். இப்போ ஸ்டிக் பண்ணை செய்தியில இந்த ஈனாம் பத்தி போட்டிருந்தாங்க சார். அதுல 23 விற்பனை குழுக்கள் கீழே 278 ஒழுங்குமுறை குழுமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விற்பனை குழுக்கள்லாம் என்னங்க சார்? சார் அதாவது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு விற்பனை குழு இயங்கும். அந்த விற்பனை குழுவுக்கு கீழே வந்து ரெகுலேட்டர் மார்க்கெட் இயங்கும், அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். இப்ப எங்க புதுக்கோட்டை விற்பனை குழுவுக்கு கீழே 10 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இயங்குது. அது அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா தமிழ்நாடு முழுக்க வந்து 278 ரெகுலேட்டர் மார்க்கெட் இருக்கு. அதுல 157 வந்து ஈனாம்ல இணைச்சிருக்காங்க. 157 மார்க்கெட்ல வந்து ஈனாம் திட்டம் வந்து செயல்பாட்டுல இருக்கு. இந்த 23 போடுறாங்களே விற்பனை குழுக்கள், அவங்க என்ன அர்த்தம் சார்? இது 23 டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற ஒரு மார்க்கெட் கமிட்டி ஆபீஸ்ங்க சார். அந்த கீழே தான் ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்படும். ஓகே 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 சார். அது ஏன் 23 இருக்குன்னா இன்னும் டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய பிரிஞ்சிருச்சு. ஆனா மார்க்கெட் வந்து ஒன்னாதான் இருக்கு. இப்ப திருச்சியில வந்து திருச்சியும் கரூரும் ஒரே மார்க்கெட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னா சேர்ந்து இருக்கு. அதனால 23 மார்க்கெட் கமிட்டி இருக்கு. அதுக்கு கீழே தான் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இயங்குது. வேற ஏதாவது சந்தேகம்? சார் ரொம்ப நன்றி மேடம். பிரதிபா மேடம், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நிறைய இன்னைக்கு கலந்துரையாடல் நடந்திருக்கு. அதாவது இதுவரை நடந்த வகுப்புகள் நிறையவே கலந்துரையாடல் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து விற்பனைங்கிறது ஒரு பெரிய தேவை. அதுக்கு சந்தை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய தேவை. அது அதுல உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி.